ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சில பகுதிகள் இருளில் மூழ்கின. நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். தமிழ் பாடசாலை அதிபரொருவர் திடீர் கைது. விஜயகலா மகேஸ்வரன் வெளியிட்டுள்ள திடீர் அறிவிப்பு. யாழில் மோசமான செயலில் ஈடுபட்ட பெண்கள் சிலர் கைது. கனடாவில் சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய தமிழர். சீரற்ற காலநிலையால் இலங்கையில் 4,31,500 பேர் மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்தடை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மீள பதிலளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் கடந்த 4 நாட்களில் 59,400 மின்சார செயலிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய மின்தடங்கல்களை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் வரையில் 3,30,000 பேருக்கான மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அதொடர்பில் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அறிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் இதனை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீரற்ற காலநிலை தொடர்பாக வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தல்களின் பிரகாரம் செயற்படுவது அனைவரதும் கடமை. அதனால் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெற வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு கவனம் செலுத்துமாறு நாங்கள் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. ஆனால் இது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. மரங்கள் விழுவது தொடர்பாக எச்சரிக்கை விடுப்பதற்கென ஒரு நிறுவனம் எமது நாட்டில் செயற்படுவதில்லை. இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கும் பொறுப்பை கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த துறையை முன்னேற்ற வேண்டும். அதே நேரம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதி இல்லாமல் கட்டுமானங்களை அமைப்பதற்கு அனுமதிப்பதாகும். சட்டவிரோத கட்டடங்களை நிறுத்துவதற்கு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்டிருக்கும் தாமதிப்பை மறைக்க வேண்டாம் என அந்த நிறுவனங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களாக ரத்னபுரி, மாத்தறை, காலி, கொழும்பு, களுத்துறை, ஹம்பகா, அக்குரணை போன்ற பிரதேசங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றன. இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நிவாரணம், நஷ்ட ஈடு என செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே நாட்டில் எந்த பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். அதேபோன்று கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளரை அறிவுறுத்த முடியும் என அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பாடசாலையொன்றின் அதிபரொருவர் கையூட்டல் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எலியகொட பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் அதிபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் பொறுப்பினை ஒப்படைத்த பெண்ணிடம் 30,000 ரூபாய் கையூட்டல் பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் விநியோகம் செய்யப்பட்ட உணவிற்கான கொடுப்பனவை பெறுவதற்கு பரிந்துரை செய்வதற்காக குறித்த பெண்ணிடம் அதிபர் 50,000 ரூபாய் கையூட்டலாக கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அதிபர் ஏற்கனவே அந்த பெண்ணிடம் 20,000 ரூபாய் கையூட்டலாக பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதனையடுத்து இரண்டாவது தடவையாக குறித்த அதிபர் 30,000 ரூபாய் கையூட்டலை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவினர் அதிபரின் காரியாலயத்தில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். கடந்த காலங்களில் தவறாக மக்கள் வாக்களித்ததால் தான் நாட்டை சோமாலியாவின் நிலைக்கு கொண்டு சென்றார்கள் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். ஆனால் தேர்தலில் படு தோல்வியடைந்தும் இன்று ஒரு ஆசனத்துடன் ஆசியாவின் சிறந்த தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு சேவையாற்றுகிறார் என விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தோற்ற பின்னர் எமது நடவடிக்கை அமைதியாகவே இருந்ததுடன் கடந்த 2020இல் படுதோல்வியை ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கொண்டது எனவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் கொரோனா இடர் கட்சியில் கருத்து வேறுபாடு காரணமாக பலர் தங்களிடமிருந்து பிரிந்து போன நிலையிலும் தாங்கள் கட்சியினை விட்டு வெளியே போகவில்லை என விஜயகலா தெரிவித்தார். அத்துடன் அடுத்த தேர்தலே தனது அரசியல் பயணத்தின் இறுதி தேர்தல் என்றும் அதிலிருந்து தான் அரசியலிலிருந்து விலகி விடுவேன் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கோப்பாய் செல்வபுரம் பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபரின் கீழ் இயங்கும் விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போயா தினமான நேற்று மதுபான சாலைகள் மூடப்பட்ட நிலையில் கசிப்பு வியாபாரத்தில் பெண்ணொருவர் ஈடுபடுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் சிறுமிகளை தவறான நடத்தைக்குட்படுத்தியதாக தமிழர் ஒருவர் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 20 வயதான ஜனார்த்தனன் சிவரஞ்சன் என்பவர் பாலியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார். கடந்த ஆண்டில் துஷ்பிரயோகம் தொடர்பான பல குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை நீதிமன்றத்தால் அவரின் குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பான தகவலை ஜோக் பிராந்தியா போலீசார் வெளியிட்டுள்ளனர். 18 வயதிற்கு குறைந்தவர் போல் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு 2 சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரால் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் அவரது புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளனர். குறித்த நபரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் போலீசாருக்கு தகவல் அறிவிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.